பொதுத்தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 5, 6க்கான 30 வினாக்கள் பார்க்கலாம். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு எதுனா சின்னமனூர் செப்பேடு. வடமொழியில் வழங்கி வந்த தொன்ம செய்திகள் எந்த சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளது? ராமாயணம், மகாபாரதம். வடமொழியில் வழங்கி வந்த தொன்ம செய்திகள் எந்த சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளதுனா ராமாயணம், மகாபாரதம். அடுத்தது பொறுத்துக. சிறந்த சிறுகதைகள் 13. வள்ளிக்கண்ணன், குட்டி இளவரசன், வே. ஸ்ரீராம், ஆசிரியரின் டைரி, எம்பி அகிலா. இது மூணுமே நூல்கள் பெயர். சிறந்த சிறுகதைகள் 13 வள்ளிக்கண்ணன், குட்டி இளவரசன், வே. ஸ்ரீராம், ஆசிரியரின் டைரி, எம்பி அகிலா. இல்லை, ஆப்ஷன் டி தான் சரியானது. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. கல்வி. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகள் குறிப்பிடுவது எதுனா கல்வி. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. சரியான கூற்றை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 1. பிள்ளைத்தமிழ் 10 பருவம் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் வீதம் என 100 பாடல்களால் இது பாடப்பெறும். 1 சரி. பிள்ளைத்தமிழ் 10 பருவம் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் வீதம் என 100 பாடல்களால் இது பாடப்பெறும். 1 சரி. 2. இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரு வகைப்படும். 2மே சரிதான். இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரு வகைப்படும். 2மே சரிதான். 1, 2 சரி. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டூர பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்ற கவிதை யாருடையது? பாரதிதாசனுடையது. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. 1. ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. 1 தவறு. ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்ற பாடலை பாடியவர் யாருன்னா பாரதியார். பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. 1 தவறு. 2. மாசற விசித்த வார்பொரு வல்பின் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா மோசிகீரனார். இல்லை, 2 சரி. மாசற விசித்த வார்பொரு வல்பின் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா மோசிகீரனார். 2 சரி. இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா புறநானூறு. இதில் 1 மட்டும்தான் சரி. 2 தவறு. ஆப்ஷன் ஏ. 1 மட்டும் சரி. நான் முத்துசாமி பெற்ற விருதுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசின் தாமரை திருவிருது, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, பாரத ரத்னா விருது. இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஏவும் பியும் தான் சரி. இந்திய அரசின் தாமரை திருவிருது, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, இதுதான் சரியானது. அடுத்தது சரியான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. முனிவு, சினம், அகத்து உவகை, மனமகிழ்ச்சி, தமர், உறவினர், நீபவனம், கடம்பவனம். முனிவனா சினம்னு கொடுத்துருக்காங்க. அகத்து உவகை, மனமகிழ்ச்சி, தமர், உறவினர், நீபவனம், கடம்பவனம். இதில் அனைத்துமே சரிதான். உமா மகேஸ்வரி பற்றிய கூற்றுகளில்
தவறானது எது? 1 இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற கவிதையை இயற்றினார். 1 வந்து சரி. இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற கவிதையை இயற்றினார். 1 சரி. 2 உமா மகேஸ்வரி சேலம் மாவட்டத்தில் பிறந்தார். 2 வந்து தவறு. உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டம், இதில் சேலம்னு கொடுத்துருக்காங்க. 2 வந்து தவறு. 3 நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கார்பாவை ஆகியவை இவரின் கவிதை தொகுப்பாகும். 3 வந்து சரி. உமா மகேஸ்வரியின் கவிதை தொகுப்புகள் எதுன்னு கேட்டாங்கன்னா நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கார்பாவை. இல்லை தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. உமா மகேஸ்வரி சேலம் மாவட்டத்தில் பிறந்தார், இதுதான் தவறானது. மதுரை மாவட்டம் வரணும். கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. கந்தர் கலிவெண்பா, சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், சாந்தகுமாரி. இதில் கந்தர் கலிவெண்பா, சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம் இந்த 3 நூலுமே குமரகுருபரர் எழுதிய நூல். இல்லை சாந்தகுமாரி மட்டும் கந்தசாமி எழுதிய புதினம், இதுதான் வேறுபட்டது. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடல் வரி சிலப்பதிகாரத்தில் எந்த காதையில் இடம்பெற்றுள்ளது? ஊர்கான் காதை. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடல் வரி சிலப்பதிகாரத்தில் எந்த காதையில் இடம்பெற்றுள்ளதுன்னா ஊர்கான் காதை. அடுத்தது பொறுத்துக. திருக்குறள் நீதி இலக்கியம். காத திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் ஆகா பெருமாள். தேன்மலை சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம், காத திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள் ஆகா பெருமாள், தேன்மலை, சுரதா. ஏதான் ஆப்ஷன் 2, 1, 3. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுனா உவமை அணி. கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? விசாரணை கமிஷன். கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா விசாரணை கமிஷன். ஆடுக இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வியங்கோல் வினைமுற்று. ஆடுக இலக்கண குறிப்பு வந்து வியங்கோல் வினைமுற்று. குழந்தையின் தலை 5 முதல் 6 மாதங்களில் மென்மையாக அசையும் பருவம் செங்கீரை. குழந்தையின் தலை 5 முதல் 6 மாதங்களில் மென்மையாக அசையும் பருவம் என்னன்னா செங்கீரை. கந்தசாமி பற்றிய கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. 1 பாய்ச்சல் என்ற சிறுகதையை எழுதியுள்ளார். 1 வந்து சரி. பாய்ச்சல் என்ற சிறுகதையை எழுதியுள்ளார். 1 வந்து சரி. 2 சுடுமண் சிலைகள் எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினமாகும். 2 வந்து தவறு. சுடுமண் சிலைகள் வராது. சாயாவனம். சாயாவனம் எழுத்துலகில் புகழை பெற்று தந்த நூல். இல்லை சுடுமண் சிலைகள்னு கொடுத்துருக்காங்க. 2 வந்து தவறு. 3 கந்தசாமி 10க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 100க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். 3 தவறு தான். கந்தசாமி 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். இதுதான் சரியானது. இல்லை 2, 3மே தவறு தான். ஆப்ஷன் வந்து சி 2 மற்றும் 3 தவறு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? இதுதான் சரியானது.
கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாது? இதுதான் சரியான வினா. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம்? அங்கு வறுமை இல்லாததால். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்னன்னா அங்கு வறுமை இல்லாததால். திணை கொடுத்துருக்காங்க, மக்களின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, வெற்பன், முல்லை, தோன்றல், மருதம், ஊரன், நெய்தல், சேர்ப்பன், பாலை, எயினர். இது அப்படியே நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து இ. இதுதான் சரியானது. குறிஞ்சி, வெற்பன், முல்லை, தோன்றல், மருதம், ஊரன், நெய்தல், சேர்ப்பன், பாலை, எயினர். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர்? குலோத்துங்கன். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார்னா குலோத்துங்கன். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறும் நூல்? திருக்குறள். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறும் நூல் எதுனா திருக்குறள். திருவிளையாடற் புராணத்தின் காண்டங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுனா பாலகாண்டம். இதுதான் பொருந்தாது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினான்னு கேட்டிருக்காங்க. ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினானா ஐய வினா. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அணிகலன்களை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. சிலம்பு காலில் அணிவது, அரைநான் இடையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் காதில் அணிவது. சிலம்பு காலில் அணிவது, அரைநான் இடையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் காதில் அணிவது. ஆப்ஷன் வந்து டி த ஆன்சர். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? சீவக சிந்தாமணி. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சீவக சிந்தாமணி. விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதிர் நிரல் நிறை பொருள்கோள். இதுதான் சரியானது.